அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைய வீடியோவில் 8-12ஆம் பாவக சுபத்துவம் இது வேலை செய்கிறதா அல்லது வெளிநாட்டு வாழ்க்கைக்கு 3-9-12ஆம் பாவகங்களுடைய விதிகள் பராசரி முறைப்படி வேலை செய்கிறதா என்பதற்கு மற்றொரு உதாரண ஜாதகத்தை நான் விளக்கவிருக்கிறேன். 45 ஆண்டுகால அனுபவம் உள்ள சுபத்துவ தத்துவம் 100% பொருந்துகிறது என்று சொல்லக்கூடிய அந்த வெளிநாட்டு வாழ்க்கைக்கான 8-12 சுபத்துவமா பாபத்துவமா என்ற அபத்தமான ஒரு விதியை உருவாக்கி அதை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, அந்த சிஷ்ய கோடி குஞ்சுகளுக்கு இந்த ஜாதகத்தை நான் ஸ்க்ரீனில் விளக்கவிருக்கிறேன். இது நம்முடைய வாடிக்கையாளருடைய ஒருவருடைய ஜாதகம், ஆண் ஜாதகம். இவருடைய ஜாதகம் ஸ்க்ரீனில் வருகிறது. பிறந்த தேதி 11/3/1975 12:51 AM சென்னையில் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகம். இவர் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறார். இவருடைய ராசி கும்பராசி, லக்னம் விருச்சிக லக்னம். வெளிநாட்டு வாழ்க்கைக்கு முக்கியமாக 8-12ஆம் பாவகத்தினுடைய அல்லது பாவக அதிபதிகள் சுபத்துவத்துடன் இருந்தால் மட்டுமே அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு, அல்லது ராகு கேதுக்கள் சரராசிகளில் இருந்தால் மட்டுமே வெளிநாடு செல்ல முடியும் என்ற அந்த விதியை பற்றி நாம் இப்பொழுது முதலில் பார்த்து விடுவோம். இந்த விருச்சிக லக்னத்திற்கு 8ஆம் பாவகம் மிதுன ராசி. மிதுன ராசியில் சனி பாவ கிரகம் 8ஆம் இடத்திலிருந்து அந்த பாவகத்தில் வக்ரமாகி அந்த பாவத்தை கெடுக்கிறார். அந்த பாவாதிபதி புதன் செவ்வாயோடு இணைந்து அந்த பாவ அதிபதியும் கெடுகிறார். எனவே இந்த ஜாதகத்தில் 8ஆம் பாவகம் என்பது பாவத்துவமாகி 8ஆம் பாவ அதிபதியும் பாவத்துவமாகி இருக்கிறார். 12ஆம் பாவக அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் 5ஆம் இடத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார். எனவே 12ஆம் பாவாதிபதி குருவோடு இணைந்தால் அது சுபத்துவம் என்று எடுத்துக்கொண்டு விட முடியாது. ஏனென்றால் சனி 10ஆம் பார்வையாக இந்த கிரக சேர்க்கையை பார்க்கிறார். எனவே 12ஆம் பாவ அதிபதி சுக்கிரன் பாவத்துவம் பெற்றிருக்கக்கூடிய ஜாதகமாக இது இருக்கிறது. அதே போல் 12ஆம் பாவத்தை வேறு சுபகிரகங்கள் குருவோ சுக்கிரனோ அல்லது வளர்பிறை சந்திரனோ பார்ப்பதற்கான அமைப்பு புதனோ பார்க்கவில்லை, தனித்த புதனோ பார்க்கவில்லை. அப்போ 12ஆம் பாவகமும் இந்த இடத்தில் சுபத்துவம் பெறவில்லை. 12ஆம் பாவாதிபதியும் பாபத்துவத்தில் இருக்கிறார். அப்போது இந்த சுபத்துவ கோட்பாட்டின்படி இந்த ஜாதகம் 8-12 பாவகங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டிருந்தாலும் அவை பாபத்தன்மையோடு இருக்கிறது, பாபத்துவமாகி இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் அவிட்ட நட்சத்திரம். எனவே செவ்வாய் திசை முடிந்து ராகு திசை முடிந்து குரு மற்றும் சனி திசையில் இவர் வெளிநாடுகளுக்கு வேலைக்காக கடந்த 20 ஆண்டு காலமாக, எனக்கு தெரிந்த 2004 இன்றைய தேதி வரை இவருடைய வேலை என்பது வெளிநாட்டிலேயே அமைந்திருக்கிறது. இந்த குரு என்பவர் 2-5 குடைய அதிபதி, 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். அவர் 12ஆம் பாவாதிபதியோடு இணைந்திருக்கிறார். பராசரி முறையில் இருக்கக்கூடிய வெளிநாடு செல்வதற்கான விதிகள் அப்படின்னு பார்க்கும்போது 3-9-12ஆம் பாவக அதிபதிகளுடைய இணைந்த திசையோ அல்லது 3-9-12ஆம் பாவ அதிபதிகளுடைய திசையோ அல்லது அந்த பாவகங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களின் திசையோ நடைபெற்றால் ஒரு ஜாதகர் வெளிநாட்டில் வாழ்வார் என்பது பராசரி முறையில் இருக்கக்கூடிய விதி. இது அனைவருக்கும் தெரிந்தது. இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இவர் குரு மற்றும் சனி திசைகளில் இவர் வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிகிறது. அப்போது இந்த குரு திசை எப்படி இவருக்கு வெளிநாட்டு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். அவர் 12ஆம் பாவாதிபதி சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். இந்த பாவாதிபதியினுடைய தொடர்பு என்பது இவரை வெளிநாட்டு வேலைக்கு அனுப்பியிருக்கிறது என்பதை நாம் இதை புரிந்து கொள்ளலாம். அதோடு மட்டுமல்ல, இந்த 12ஆம் பாவாதிபதியோடு இணைந்த குருவை சனி 3ஆம் பாவாதிபதியான சனி 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். எனவே இவருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கடுத்தது சனி திசை. சனி ராகுவினுடைய சாரத்தில் இருக்கிறார். ராகு லக்னத்திலேயே இருக்கிறார். சனியை வேறு கிரகங்களுடைய ஆஸ்பெக்டோ கன்ஜங்ஷனோ சனிக்கு இல்லை. ஏன்னா சனி யார் என்றால் அவர் 3ஆம் பாவாதிபதியாகி அவர் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அது ஒரே ஒரு காரணம்தான். அவர் ராகுவுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார். ராகு வெளிநாட்டை குறிக்கக்கூடிய கிரகம் என்ற கிரக காரகத்துவத்தின் அடிப்படையில் லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு
வெளிநாடு செல்வதற்கான அமைப்பை ஏற்படுத்துகிறார். இந்த இடத்தில் சனி வக்ரகதியாகி இருக்கிறார். சனி 3ஆம் பாவாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு வெளிநாடு செல்வதற்கான வேலை வாய்ப்பிற்கான அமைப்பை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எனவே வெளிநாடு செல்வதற்கு 3, 9, 12ஆம் பாவகங்கள், அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அந்த பாவாதிபதியோடு இணைந்த கிரகங்கள், இவர்களுடைய தசாகாலம் என்பது ஜாதகருக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கான விஷயங்களை தரும், பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எளிதாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே பராசரி முறையில் குழப்பமில்லாமல் தெளிவான விதிமுறைகள் வகுக்கப்பட்டு அவை பலன்களை தருவதில் திறமையான ஒரு குறிப்பிடத்தக்க பலன்களை கொடுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும்போது நமக்கு இந்த சுபத்துவ பாபத்துவ சூட்சும விதி கோட்பாடுகள் எல்லாம் மண்ணை கவி கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் 100% அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சிக்கல். 100% என்னுடைய விதிகள் உலகளவில் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த அபத்துவ கோட்பாட்டினுடைய விசிலடிச்சாங் குஞ்சுகளுக்கும் சேர்த்தே இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். நீங்களே பாருங்கள் இந்த ஜாதகத்தை. இந்த ஜாதகத்தில் எந்த விதிமுறை பொருந்தி வருகிறது என்பதை நீங்கள் இதை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் என்று இந்த உதாரண ஜாதகத்தை நான் பதிவிடுகிறேன். எனவே சுபத்துவ பாபத்துவ சூட்சுமவலு கோட்பாட்டை விட பழைய பாரம்பரிய முறையில் பராசரி அடிப்படையில் வகுக்கப்பட்ட விதிமுறைகள் மிகச்சிறப்பாக ஜாதகங்களில் பலன் அளிக்கக்கூடிய விதிமுறையாக விளங்குகிறது என்பதற்கு இந்த உதாரண ஜாதகம் மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்வதை உங்கள் முன் நான் பார்வைக்கு வைக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.